அன்பு நட்புகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும். இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பாக வருகிறது. அதிகாரம் பண்புடைமை. இதில் 10 குறட்பாக்களில் ஐயன் பண்புகள் கொண்ட மனிதராக, நற்பண்புகள் கொண்ட மனிதராக ஒருவர் நடந்து கொள்வதால் என்ன நன்மை, என்ன தீமை என்பதை பற்றி அழகாக விளக்கியிருக்கிறார். அதை பற்றி இப்பொழுது காண்போம். முதல் குறளில், என் பதத்தால் ஏதல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. எவரிடத்திலும், தனக்கு தகுதியில்லாதவரிடத்திலும், மிக கீழ்நிலையில் இருப்பவரிடத்தும் எளிதாக பழகக்கூடிய அந்த பண்பு என்பது சிறந்த பண்புடைமை என்னும் பழக்கத்தை ஒருவருக்கு கொடுக்கும். அன்புடைமை, ஆன்ற குடிப்பிறத்தல், இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்பு கொள்ளுதல், எல்லா உயிர்களிடமும் அன்பு கொள்ளுதல். நல்ல குடியில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன நற்பண்புகள் இருக்குமோ அந்த நற்பண்புகளை கொண்டிருத்தல். இவை இரண்டும் ஒருவருக்கு நற்பண்புகள் கொண்டவர் என்ற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தும். உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் அல்லது ஒரு சமுதாயத்தில் இருப்பவர்கள் வெறுமனே புறத்தோற்றத்தினால் ஒப்புமை கொண்டு ஒன்று போல் இருப்பது நல்ல பண்பு அல்ல. அது ஒரு சிறப்பு அல்ல, அது ஒரு ஒப்புமை அல்ல. மாறாக உறுதியான நற்பண்புகளை ஒத்து யார் மனிதர்கள் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் ஒப்புமை கொண்ட ஓரினத்தவர் என்று ஐயன் சொல்றார். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நன்மை தரக்கூடிய, மிகச்சிறந்த பயன் கிடைக்கக்கூடிய செயல்களை செய்பவர்களுடைய நற்பண்புகளை இந்த உலகம் பாராட்டும். நகையுள்ளும் இன்னாதி இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புழ பாடறிவார் மாட்டு. மற்றவர்களுடைய இயல்புகளை அறிந்து நடந்து கொள்பவர்கள் விளையாட்டுக்காக கூட ஒருவரை இழிவு செய்ய மாட்டார்கள், கேலி செய்ய மாட்டார்கள், கிண்டல் செய்ய மாட்டார்கள். நண்பர்களிடமும் கூட அப்படிப்பட்டவர்கள் பகைவர்களிடமும் நல்ல பண்புகளை பாராட்டுவார்கள். அவர்தான் சிறந்த பண்புகளை உடையவர்கள். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் நல்ல பண்புகளை கொண்டவர்களினால்தான் இந்த உலகம் சிறந்து விளங்குகின்றது. அது இல்லை என்றால் இந்த உலகம் மண்ணுக்குள் சென்று அழிந்து போய்விருக்கும். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறத்தை போன்ற கூர்மையான அறிவு கொண்டிருந்தவரும் கூட நல்ல மனிதர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் இல்லை என்றால் அவர்கள் சிறந்த மனிதர்கள் அல்ல, அறிவாளிகள் அல்ல, மரத்துக்கு ஒப்பாவார்கள். நண்பு ஆற்றாராகி நயம் இல செய்வார்க்கும் பண்பு ஆற்றாராதல் கடை. நமக்கு நட்பாக இல்லாமல் நமக்கு நல்லதை செய்யாத ஒருவரிடமும், சிறப்பான ஒன்றை செய்யாத ஒருவரிடமும் அவருக்கு திருப்பி நன்மையை செய்யாவிடால், நயம்படச் செய்யாவிடால், அவர் அந்த பண்பை இல்லாதவராக இருந்தால் அவர் பெரிய பண்பாளர் அல்ல, பெரிய மனிதர்கள் அல்ல, மிக இழிந்தவர்கள். நகல்வல்லல் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள். பிறரிடம் சிரித்து பேசி பழகும் அந்த நற்பண்பை கொண்டவர், அந்த நற்பண்பு இல்லாதவர்க்கு இந்த பெரிய உலகம் பகலிலும் கூட இருட்டாகத்தான் தோன்றும். மிக அரிய அற்புதமான மகிழ்ச்சியையும் வாய்ப்புகளையும் கொண்டிருக்கும் இந்த உலகம் கூட அது இல்லை என்ற ஒரு எண்ணத்தை அப்படிப்பட்ட நபருக்கு ஏற்படுத்தும். எப்படிப்பட்ட நபர்? யார் ஒருவர் சிரித்து பேசி மற்றவர்களிடம் எளிதாக பழகாமல் இருக்கிறார்களோ அவருக்கு அப்படி ஏற்படுத்தும். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. நற்பண்புகள் இல்லாத ஒருவனிடம் பெரிய செல்வம் போய் சேரும் பொழுது அந்த செல்வத்தினால் யாதொரு பயனும் கிடையாது. நல்ல அருமையான பால் ஒரு தீய களத்தில், சரியாக சுத்தம் செய்யப்படாத ஒரு பாத்திரத்தில் வைத்திருக்கும் பொழுது எப்படி கெட்டுப்போய் விடுமோ அப்படி அந்த பெரும் செல்வமும் நற்பண்புகள் இல்லாதவனிடத்தம் சென்று சேரும் பொழுது கெட்டுப்போய்விடும். அவனுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த பயனும் அதனால் விளையாது என்று அற்புதமான 10 குறட்பாக்களில் பண்புடைமையை பற்றி ஐயன் சொல்லியிருக்கிறார். இதற்கு எனக்கு பல நண்பர்களும் பின்னூட்டம் அளித்திருக்கிறார்கள். வழக்கம் போல் தினமும் எனக்கு பின்னூட்டம் அளிப்பவர் என் அன்பு சகோதரி இன்சுவை அக்கா அவர்கள் மற்றும் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி, செல்வகுமார், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை செயலாளர் செல்வகுமார் போன்ற பலரும் எனக்கு பின்னூட்டம் அளித்து கொண்டே இருக்கிறார்கள். அதில் நான் கேட்ட குரல்களுக்கும் பதிலளித்திருக்கிறார்கள். நண்பர் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நயன் என்ற சொல்லுக்கு பல குரல்களை எடுத்து அனுப்பியிருக்கிறார். அவர் நயனின் ரசிகர்.
இப்படிப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினத்திராலயம் கிளம்பி சேலம், கள்ளக்குறிச்சி, உயிர் நாளோடு டாக்டர் செல்வக்கல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.